இந்த 22 வயது பையனும், இந்த 15 வயது அந்த வயச கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 15 வயது பெண்ணும் கடந்த 3 வருடங்களாக காதல் உறவுல இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யாழ்ப்பாணம் பலாலி பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் 3 பேர் வந்து மீன்பிடிக்காக போயிருக்காங்க. இந்த நேரத்துல தமிழக கடற்றொழிலாளர்கள் 5 பேர், இவங்க 3 பேர் மேலயும் தாக்குதல்கள நடத்தியிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷா, இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிட்டு போமாட்டோம். திடீர்னு தான் போவோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் எப்படி முட்டையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்களா? அந்த சகோதரி வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ பேங்க்ல இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல சகோதரிய வந்து கூட்டிட்டு வாங்க. அவங்க இறந்திருந்தாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல முடியல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரியுடைய எலும்புக்கூடு இருக்கு இல்லையா? அதோட வந்து இவர் பேங்க்குக்கு போயிட்டாராம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன செய்திகள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம்? சரி. முதலாவது செய்தியே என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய செய்தி தான். ஈழத்தமிழர்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்த பாடகர் அப்படின்னு சொல்லலாம். பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்கள் வந்து உயிரிழந்திருக்காரு. இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கவலையான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மட்டக்களப்பு பகுதியில 15 வயது இருக்கக்கூடிய சிறுமிய தவறான நடத்தைக்கு உட்படுத்தின 22 வயது காதலன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பான பல செய்திகள், பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அத பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிய வந்து சாணியால அடிச்சு மக்கள் வந்து விரட்டியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுடைய நாட்டுல இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயம் தான், இந்த இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் வந்து தமிழகத்துல வந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. அது இப்போ பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த செய்திய பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நிச்சயமா பகிர்ந்து அது கொள்ளலாம். மட்டும் இல்லாம வேர்ல்ட் அப்டேட் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே. சரி, முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈழத்தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்களோட பின்னி பிணைந்த பாடகர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இந்த ஒரு பட்டம் ஒன்று இருக்கு. பாசறை பாணர். அந்த பட்டத்தை யார் குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் இருக்கார் இல்லையா? அவரே இந்த பட்டத்த வந்து இந்த பாடகருக்கு வந்து குடுத்திருக்காரு. இவர் வந்து நிறைய உணர்வுபூர்வமான பாடல்கள பாடியிருக்காரு. இது வந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு மக்களுக்கு வந்து எழுச்சியை தந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட பாடகர் வந்து நேற்று உடல்நிலை சரியில்லாம வந்து உயிரிழந்திருக்காரு. இது வந்து ஈழ மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஓகே. இவர பத்தி பல பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அதுவும் எங்களுடைய தலைமுறையில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பலருக்கு இவர் யாரு? எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய இரங்கல்கள தெரிவிச்சுக் கொள்றோம். அவங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கட்டும், உறவினர்களுக்காக இருக்கட்டும். இந்த மாதிரியான பின்னணியில மட்டக்களப்புல ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு இல்லையா? பார்த்தீங்களா அத? ஆமா. அந்த சம்பவம் வந்து நான் பார்த்தேன். அந்த சம்பவம் வாசிக்கும்போதே எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம வந்து எப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே மட்டக்களப்புல வந்து ஒரு சம்பவம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்றோம். அந்த அளவுக்கு இப்ப மட்டக்களப்பினுடைய நிலை வந்து போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயது சிறுமி வீட்ல வந்து தனியா இருக்காங்க. அப்போ 22 வயது ஒரு நபரால தவறான நடத்தைக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வெயிட் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து வாராரு. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட நடந்த விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அப்பா இருக்கார் இல்லையா? அவர் வந்து அவருடைய கடமைய செய்யணும் அப்படின்றதுக்காக கோவமா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா போலீஸாரும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அந்த 22 வயது பையனையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. பண்ணி விசாரிக்கும்போது தான் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 வயது பையனும், இந்த 15 வயது அந்த வயச கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 15 வயது பெண்ணும் கடந்த 3 வருடங்களாக காதல் உறவுல இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு 15 வயது அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 12 வயதுல இருந்து இந்த சிறுமியும், அந்த பையனும் வந்து காதலிச்சு வர்றதா தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. இந்த நிலைமையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இளைஞர் வந்து அந்த பெண்ண சில தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தியிருக்காரு. அது அப்பாக்கு தெரிய வர இந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு பேசுபொருள் ஆகியிருக்கு. ஓகே. இப்போ அந்த இளைஞர் வந்து கைது செஞ்சிருக்காங்க ஆமா. இல்லையா? கைது செய்து அவர்கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு வரதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன விஷயம் தான்.
3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வயதிலிருந்து அந்த சிறுமிக்கு வந்து 12 வயதிலிருந்து இந்த காதல் தொடர்பு வந்து இருந்திருக்கு. ஆனா, இப்ப 22 வயது இருக்கக்கூடிய அந்த சந்தேக நபர், அந்த இளைஞர் மூலமா வந்து இந்த சிறுமி வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்த செய்தியோட பின்னணியில என்னென்ன மாதிரியான தகவல்கள் இனி வெளிவரப் போகுது அப்படிங்கிறது தொடர்பா விசாரணைகளுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ஏன்னா, இந்த பெண் அதாவது இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த சிறுமிக்கு வந்து இப்போ வரைக்கும் 15 வயது தான் ஆகுது அப்படிங்கிறதுனால, நிச்சயமா அந்த இளைஞன கைது செய்தே ஆவாங்க. ஏன்னா, அந்த சிறுமிக்கு வந்து இன்னும் 18 வயது பூர்த்தி ஆகல இல்லையா? அதனால இந்த இளைஞன் எப்படியுமே கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான அந்த சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவர்கிட்ட விசாரணை நடத்தும்போது தான் இவங்களுக்குள்ள இந்த இருந்த இந்த நடந்த இந்த விபரீதமான செயல், இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது? இது வந்து அ ஆ திடீர்னு நடந்த ஒரு விஷயமா? அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வெளிவரும். எது எப்படி இருந்தாலுமே கூட, இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை அப்படிங்கிறது வந்து இந்த போதைப் பொருள்னாலயும், இந்த மாதிரியான அ பழக்கங்கள்னாலயும் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு வந்து வீட்ல வந்து அன்பு கிடைக்காத பட்சத்திலயும், இவங்க வந்து இப்படியான ஒரு இன்னொரு அன்ப தேடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெற்றோர்களும் பெண் பிள்ளைகள வளர்க்கும்போது, அவங்களுக்கு என்ன அவங்கள சுத்தி என்ன நடக்குது? அவங்க யார் கூட பழகுறாங்க? அப்படின்றத வந்து கேர் பண்ணிக்கணும். ஆமா. அதே மாதிரி இப்போ இந்த பழக்கம் வீட்ல இருக்கவங்க யாருமே அன்பு காட்டாதது அப்படிங்கிறத தாண்டி, கையடக்க தொலைபேசிகள், எங்களுடைய கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே மாறியிருக்கு. இப்போ நம்ம வீட்ல சும்மா இருக்கும்போது எங்களுடைய அம்மா சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கூட சொல்லுவாங்க. இப்ப எங்களுக்கு இவ்வளவு வயசாகி இருக்கக்கூடிய டைம்ல கூட ஃபோன்லயே இருந்தா என்ன சொல்லுவாங்க? "நீ எந்த நேரமும் ஃபோன்லயே இருக்க. ஃபோன்லயே இருக்காத. மத்தவங்க கூட பேசு. எல்லாரோடையும் பழகு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்தாலுமே அவங்க அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சரியா பார்த்தா அவங்க சொல்ற விஷயம் கரெக்ட். எங்களுக்கு பாதி பிரச்சனை. நாங்க பாதி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. முழு 75% பிரச்சனையும் இந்த ஃபோனால தான் நிச்சயமா. வருது. முழு பிரச்சனையுமே எங்களுக்கு வந்து இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலமாவும், அதுவும் இப்போ எங்களுடைய தொழில்நுட்பம் வந்து வளர, வளர பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏஐ தொழில்நுட்பமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஜெமினியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இத வந்து நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு நல்ல விதத்துல பயன்படுத்தணும். இந்த மாதிரி பழக்கங்கள்னால, தவறான விஷயங்கள்னால தான் எங்களுடைய இளம் சமுதாயம் வந்து கெட்டு போய்க்கிட்டு இருக்கு. இப்போ அந்த 15 வயசு அப்படின்னு சொல்லும்போது, இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் இத எப்படி தாங்கிக்க போறாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்துல சார்ந்திருக்கு. அதனால எங்களுடைய இளம் சமுதாயம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய பொறுப்பும், கடமையும் அதிகமாவே இருக்குங்கிறதுனால, நாங்களும் இதுல கொஞ்சம் அதிகமாவே அவதானம் செலுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சில நாடுகள்ல வந்து 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் சமூக வலைத்தளங்கள வந்து யூஸ் பண்ணலாம். ஆமா. அது கீழ இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய நாடுகள்ல சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரியான ஒரு சட்டம் வந்து இலங்கையில கொண்டு வரப்பட்டா, அத வந்து வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயாரான நிலையில இருக்காங்க. அது வந்து அமுல்படுத்தப்படும்போது இப்படியான சில பிரச்சனைகளும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ 2, 3 நாட்களுக்கு முதலேயும் கூட TikTok செயலி மூலமா நடந்த ஒரு பெரிய சம்பவம் வந்து சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. என்ன அப்டின்னா, அந்த TikTok பயன்படுத்தின அந்த பெண்ணுக்கு வந்து 2 காதலர்கள் இருந்ததாகவும், அவங்க வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், பல தகவல்கள் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டத காணக்கூடியதா இருந்தது. இதனால இந்த சமூக வலைதளங்கள்லயா இருக்கட்டும், கையடக்க தொலைபேசி பயன்பாடுகள்லயா இருக்கட்டும், பாதி விஷயங்கள்னால எங்களுடைய பெண்கள் பாதிக்கப்படுறது அதிகமா இருக்கு. அதே அளவுக்கு ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா இளம் சமுதாயம் பாதிக்கப்படுது. நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு, அடுத்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் நல்லதா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நாங்க எல்லாருமே ஒண்ணா இருந்து செயற்படுவோம். பார்க்கலாம். இதுக்கு வந்து அரசாங்கமும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்களும் ஒரு கோரிக்கைய வச்சுக்கொள்றோம். ஓகே. இந்த சம்பவம் இப்படி பதிவாகியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, இலங்கையில இன்னொரு பெரிய விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. முக்கியமா யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, யாழ்ப்பாணம் பலாலி பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 15 மைல் கடல் தொலைவுல வந்து எங்களுடைய இலங்கை கடற்றொழிலாளர்கள் 3 பேர், யாழ்ப்பாணம் பலாலி பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் 3 பேர் வந்து மீன்பிடிக்காக போயிருக்காங்க. இந்த நேரத்துல தமிழக கடற்றொழிலாளர்கள் 5 பேர், இவங்க 3 பேர் மேலேயும் தாக்குதல்கள நடத்தியிருக்காங்க. அதுல தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்துல வந்து ஒரு மீனவர், அதாவது இலங்கையைச் சேர்ந்த அந்த ஒரு மீனவர வந்து அந்த படகுல போட்டு கடத்தி கூட்டிக்கிட்டு போயிருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மத்த 2 பேரும் வந்து அந்த காயங்களோட தப்பிச்சு வந்திருக்காங்க. கடத்திக்கிட்டு போயிருக்க இலங்கை மீனவர் வந்து ரொம்ப தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. அதுவும் இந்த 3 பேர் மேல எப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாள்வெட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் குண்டுகள வீசி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இவங்க மேல இந்த 3 பேர் மேலயும் அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டதுனால, பலத்த காயங்கள்
அதிகமா இருந்திருக்கு. இப்படி இந்த 3 பேர்ல ஒருத்தங்கள வந்து கடத்திட்டு போயிருக்காங்க தமிழகத்துக்கு. கடத்திட்டு போயிட்டு அங்கேயும் அவர வந்து அந்த கடத்திக்கிட்டு போன மீனவர வந்து கயிறால கட்டி, அவர வந்து சித்திரவதை பண்ற மாதிரியான காணொளிகள் எல்லாமே வெளியாகி இருந்தது. ஃபோட்டோஸ் கூட எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அந்த கடத்திக்கிட்டு கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ண இலங்கை மீனவர் வந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாரால மீட்கப்பட்டு இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலுமே எங்களுடைய இலங்கையில இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமா மீன் பிடிக்க போயிருக்கிறதுனால தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கதா தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடவடிக்கையும் நடத்தப்பட்டிருக்கதா தான் ஆமா. செய்திகள் நீங்க வெளியாகி சொன்னது இருக்கு. சரிதான் கடிச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து இந்த அரசாங்கத்தில மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்திலயுமே வந்து இந்த எல்லை தாண்டிய மீன்பிடிப்பு அப்படின்றது வந்து இருந்துகிட்டே வந்துச்சு. அப்ப மீனவர்கள் வந்து அந்த காலத்திலேருந்தே என்ன கோரிக்கை விடுத்தாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். ஏன்னா அந்த தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், சட்டவிரோதமா வந்து மீன் பிடிச்சு போகும்போது எங்களுக்கு மீன் இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து நெறைய விமர்சனங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அனுரகுமார திசாநாயக் அவர் வந்து ஜனாதிபதியா வந்ததுக்கு அப்புறம் சரி, இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பட்சத்தில வந்து கடற்தொழில் அமைச்சரும் வந்து நியமிச்சாங்க. ஆனா, அதுக்கப்புறமும் கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து நீடிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடியதா தான் இருக்கு. ஆமா. இந்த சம்பவத்த இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்த இந்திய ஊடகங்கள் எப்படி பார்க்குறாங்க? இந்திய ஊடகங்கள் இத எப்படி அவங்களுடைய ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விதத்துல இருந்தது. அவங்களுடைய தலைப்புகள் எல்லாமே வந்து, இலங்கையிலிருந்து வந்த கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு இருந்தத தான் நான் பார்த்தேன். நான் பல இடங்கள்ல பார்த்தேன். இந்த வார்த்தை வந்து பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் இருந்து வந்த கடற்கொள்ளையர்கள் மீது தமிழக மீனவர்கள் தாக்குதல். இப்படிதான் இருந்தது. இதுவே தமிழகத்திலிருந்து நிறைய மீனவர்கள் வந்து சட்டவிரோதமா எங்களுடைய கடற்பரப்புக்குள்ள வந்து சட்டவிரோதமான மீன்பிடியில ஈடுபட்ட பல சம்பவங்கள், அதாவது பல சம்பவங்கள் கிடையாது. டெய்லி எங்களுடைய செய்திகள்ல வரும் இல்லையா? சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபட்ட 20 தமிழக மீனவர்கள் கைது. எங்கேயுமே வந்து இலங்கை மீனவர்கள் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நாங்க பார்த்தது கிடையாது. எங்கேயுமே கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த மாதிரியான தாக்குதல் நடவடிக்கைகள எங்களுடைய மீனவர்கள் மேற்கொள்ள மாட்டாங்க. எங்களுடைய நாட்டுல இதுக்கு வந்து சரியான ஒரு சட்ட நடவடிக்கை தான் எடுக்கப்படும். ஏன்னா, இந்த செய்தி எங்கள்ல பதிவாகாத ஒரு நாள் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே ஒரு செய்தி பதிவாயிட்டே தான் இருக்கும். 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. அ அவங்களுக்கான பனிஷ்மென்ட் குடுத்து அவங்க விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஒழுங்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனா எங்கேயுமே, எந்த ஒரு இடத்துலயுமே தமிழக மீனவர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல்னு கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. தமிழக மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. அவங்கள கடத்தி கூட்டிக்கிட்டு போய் எங்களுடைய மீனவர்கள் சித்திரவதை செஞ்சிருக்காங்கன்னு இல்ல. இந்த மாதிரியான சம்பவம் வந்து எங்களுடைய மீனவர்கள் மூலமா தமிழக மீனவர்களுக்கு நடக்காது. அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இந்த எல்லை தாண்டிய மீனவ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பல அரசாங்கத்திலயும், இந்த அரசாங்கத்தில மட்டும் இல்ல, எல்லா காலத்திலயும் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். இதனால பாதிக்கப்படுறது அந்த மீனவர்களும், அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களும். அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தானே அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதுவும் அ ரொம்ப ரேர். இலங்கையில இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்களுடைய எல்லைய தாண்டி போறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு எப்பயாவது இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்பயாவது இருந்து பதிவாகக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்குமே தவிர, தமிழகத்தில இருக்கக்கூடிய மீனவர்கள் மாதிரி அடிக்கடி எல்லை தாண்டி எங்களோட கடற்படை மூலமா கைது செய்யப்படுறவங்க கிடையாது. அதனால இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். அந்த ஃபோட்டோஸ் அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ பார்க்கும்போதே, எல்லாருக்கும் வந்து ஒரு நிமிஷம் "என்னடா இது இப்படியான தாக்குதல்கள் நடக்குதே!" அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. இந்த விஷயத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டோட அதிகாரிகள் இது சார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு முறையான ஒரு தீர்வு வந்து வழங்கணும். ரீசென்ட்டா வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தது இல்லையா? இதுல பிரச்சாரங்கள நடத்தும்போது, அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் வந்து இந்த இலங்கை மீனவர்கள் பத்தியும், தமிழக மீனவர்கள் பத்தியும் பல இடங்கள்ல பல வாக்குறுதிகள வழங்குனத பார்க்கக்கூடியதா இருந்தது இல்லையா? அப்போ அவங்க வாக்குறுதிகள தாண்டி இந்த விஷயத்துல ஒரு முறையான தீர்வு தமிழகத்தில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்பவுமே தமிழக மீனவர்களுக்கு சார்பான வாக்குறுதிகள தான் வழங்கியிருப்பாங்க. அதனால இப்ப இந்த 2 நாட்டுல இருக்கக்கூடிய அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்துல ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைய மேற்கொள்ளணும். இந்த பிரச்சனை இதுக்கப்புறமும் வந்து நீடிக்கப்படக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு வேணும். அவங்களுடைய எல்லை பகுதிகளுக்குள்ள அவங்களுடைய வாழ்வாதாரத்த சரியா அமைச்சுக்கிறதுக்கு வந்து அந்தந்த அரசாங்கம் வந்து வழி அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் மீனவர்களோட கோரிக்கையா இருக்கு. சரி பார்க்கலாம். இந்த கோரிக்கை வந்து இந்த அரசாங்கத்திலும் சரி,
இந்த கோரிக்கைக்கு ஒரு பதில் கிடைச்சா அது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அண்மையில பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால ரொம்ப பேசுபொருளா இருந்தது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். இந்த $2.5 மில்லியன் வந்து ஹேக்கர்ஸ்னால கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி இப்ப சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலயும் அதிலயும் குறிப்பா புதிய மக்கள் முன்னணி கட்சி இருக்கு இல்லையா? அந்த தலைவர், அதோட அந்த சில குழுவினர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சின் செயலாளர் இருக்கார் இல்லையா? அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு வந்து போயிருக்காங்களாம். அப்படி போகும்போது அவருடைய வீட்ட வந்து அண்டின சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையால அவங்களுக்கு அடிச்சு, சாணியால அடிச்சு அவங்கள வந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ 2 தரப்புக்கும் வந்து ஒரு முறுகல் ஏற்பட்டதாகவும், போலீஸார் தான் வந்து இத வந்து தடுத்து நிறுத்தியதாகவும் சில தகவல்கள் வந்து வெளியாகுது. இப்ப எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷா, இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிட்டு போமாட்டோம். திடீர்னு தான் போவோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் எப்படி முட்டையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்களா? நகரத்துல வந்து பசுமாடுகள காண்றது வந்து அரிது. அப்படி இருக்கும்போது, அவங்க எப்படி சாணிய வந்து பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நியூஸ கேள்விப்படும்போது, எனக்கே சில டவுட் வந்து வந்துச்சு. இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சம்பவமா இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு. ஒரு ஊடகவியலாளரா நீங்க யோசிக்கிற விதம் சரியா இருக்கலாம். ஆனா, அ ஒருவேள இது வந்து இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த போன குழு இருக்கு இல்லையா? அவங்க வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்துக்கள நீங்க கேட்டிருந்தீங்க அப்டின்னா, இன்னும் உங்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கும். அதுல அந்த சுகீஸ்வர பண்டார, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளர். அவரு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்ன அப்டின்னா, ஜேவிபில இருக்கக்கூடிய ஜேவிபி குழுவினர் வந்து அவங்களோட அரசாங்கத்துல இருக்கிற நிதி அமைச்சோட செயலாளருக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவரோட வீடு மேல அடிச்ச அந்த சாணி தான். அவரோட வீடு மேல அடிச்ச அந்த முட்டை தான் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகி எங்க எங்க மேல மேல பட்டுருச்சு. பட்டுருச்சு அப்படின்னு. அந்த நியூஸ் வந்து நானும் பார்த்தேன். அது என்ன சொல்றது? எப்படி வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமா ஆ. இது வந்து பெரிய சமாளிப்பா இருந்துச்சு. ம். அரசியல் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு மூளையும், அறிவும் அவசியம் தானே! ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வந்து மக்களும், அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த மக்களும் கூட பல ஊடகங்களுக்கு வந்து அவங்களுடைய பேட்டி வழங்கியிருந்தாங்க. பல கருத்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது, நீங்க சொல்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து, ஒருவேள மக்களால தான் இவங்க விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்ப தோணுது. ஏன்னா, மக்கள் பலரும் வந்து அரசாங்கத்துக்கு சார்பா பல விஷயங்கள தெரிவிச்சிருந்தாங்க ஊடகங்களுக்கு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்த நாங்க விட்டுக் குடுக்க முடியாது. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அரசாங்கத்த அமைச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்து எங்களுடைய நாட்ட காப்பாத்தியிருக்கோம். இனி வரக்கூடிய காலப்பகுதிகள்ல வந்து எங்களுடைய நாடு நல்லா இருக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணுவோம். மக்களா நாங்க என்ன செய்யணுமோ செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு வந்து அமைச்சரவை ஊடக சந்திப்பு நடந்தது. இந்த அமைச்சரவை ஊடக சந்திப்புல வந்து எங்களுடைய அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இந்த விஷயம் சம்மந்தமா பேசியிருப்பாரு. அதாவது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில இவர் வழங்கியிருந்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பா தாக்குதலுக்குள்ளான நபர் இருக்காரு இல்லையா? இந்த சுகீஸ்வர பண்டார, அவர் சார்ந்த இந்த குழுவினர்ல யாராவது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, போலீஸ் கிட்ட அவங்க வந்து முறைப்பாடு வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா போலீஸார் அதுக்கான விசாரணைகள மேற்கொண்டு, யார் இந்த தாக்குதல நடத்தினது? நிஜமாவே மக்கள் நடத்தின தாக்குதலா? இல்லாட்டி மக்கள் மாதிரி கூட்டிக்கிட்டு வந்தவங்க நடத்தின தாக்குதலா? அப்படிங்கிற தொடர்பா விசாரணைகள் நடத்தப்பட்டு, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதில அவர் வழங்கியிருந்தாரு. அதுவும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது அரசாங்கம் மூலமா அ அனுப்பப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி பல பேர் பல கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகளோட எதிர்ப்புகள் வந்து அதிகம். அவங்க என்ன செஞ்சாலும், அரசாங்கம் என்ன செஞ்சாலுமே அத எப்படியாவது எதிர்க்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. நல்ல விஷயமா இருக்கட்டும், தவறான விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பெரிய விஷயமா புடிச்சிட்டு இந்த போராட்டங்கள்ல குதிக்கிறது. இது 1வது போராட்டம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிலக்கரி விஷயம் தொடர்பாகவும் வந்து ஒரு குழு வந்து வீதியில இறங்கி அவர் வந்து பதவிய விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து வீதியில இறங்கி போராட்டம் நடத்தியிருந்தது. இப்படி அவங்களோட அவங்களோட அரசியல அவங்க பார்த்துட்டு போறாங்க. ஆனா அரசாங்கம் வந்து இதுக்கு மேலயும் இத வந்து விட்டு வைக்கணுமா? இந்த விஷயங்கள கண்டுக்காம இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது ஒரு டீம் வந்து எப்படியாவது பண்ணி, இத ஏதாவது பண்ணணும், அரசாங்கத்த கவிழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்கன்னு தெளிவா தெரியுது. அரசாங்கம் இப்ப வரைக்கும் இத கண்டுக்கிறது கிடையாது. இப்ப இதனால மக்களும் வந்து நிறைய அசௌகரியங்களுக்கு உள்ளாகுறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த திரைசேரி விஷயம்.
நீங்க சொன்ன மாதிரி $2.5 மில்லியன் நிதி குற்றம் தொடர்பான விசாரணைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 14 பேர்கிட்ட இப்போ வரைக்குமே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிதி அமைச்சின் செயலாளர் வந்து கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. ஹர்ஷடி சில்வா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. நிதி அமைச்சின் செயலாளர் வந்து கோப் குழுல முன்னிலையாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு, ஆனா இது வந்து ஹேக்கர்ஸ் மூலமா தான் இந்த காசு வந்து மாயமாகி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முறையான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த அரசாங்கத்தோட சதித்திட்டமா, இல்லாட்டி எதிர்க்கட்சிகளோட சதித்திட்டமா, இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் விட்ட பிழையா? ஏன்னா அதிகாரிகளும் தான் இதுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பான செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்க்கலாம். வெயிட் பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாம். யார் ம். அந்த சாணி அடிச்சது அப்படின்றது வந்து விசாரணை முடிவுல வந்து தெரிய வரும். ஆமா. ம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கனுஷியா, வேர்ல்ட்ல வந்து நிறைய வினோதமான சம்பவங்கள் நடக்கும் இல்லையா? இதே மாதிரி இந்தியால வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் இந்தியால ஒரு பகுதியில நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேங்க்குக்கு போகும்போது சில பேங்க்ல வந்து நம்ம போன விஷயம் வந்து உடனே செஞ்சுருவாங்க. ஆனா சில பேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வச்சு ஆட்கள வந்து அலக்கழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி செய்வாங்க. ஸோ அங்க ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து தன்னுடைய சகோதரி அக்கவுண்ட்ல இருக்க பணத்த வந்து வேணும் அப்படின்னு வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிருக்காரு. அந்த சகோதரி வந்து இறந்துட்டாங்கண்ணா. ஸோ பேங்க்ல இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல சகோதரிய வந்து கூட்டிட்டு வாங்க. சரி, தெரியாதா, இவர் வந்து முதியவர் தானே. சகோதரிய கூட்டிட்டு வாங்க. அவங்க இறந்திருந்தாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காரு. இவரும் பொறுத்திருந்து பார்த்திருக்காரு. ஒரு கட்டத்துல முடியல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிய வந்து புதைச்ச இடம் இருக்கு இல்லையா? அந்த ம். இடத்துல வந்து தோண்டி சகோதரியுடைய எலும்புக்கூடு இருக்கு இல்லையா? அதோட வந்து இவர் பேங்க்குக்கு போயிட்டாராம். நீங்க இப்ப என்ன சகோதரிய கூட்டிட்டு வரணும்னு தான சொன்னீங்க. இந்த அவங்க இறந்துட்டாங்க. நான் வந்து எலும்புக்கூடோட வரேன் அப்படின்னு வந்து சகோதரியுடைய எலும்புக்கூடோட வந்து அவர் பேங்க்குக்கு போயிருக்காரு. இந்த விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து பகிரப்பட்டு, இதுதான் இன்னைக்கு பேசுபொருளா நிறைய மீடியால வந்து இருந்துச்சு. ஓகே. இந்தியால மட்டும் கிடையாது. இலங்கையிலும் கூட சில வங்கிகள் அப்படிலாம் இல்ல. தனியார் வங்கிகள்ல மட்டும் தான் நாங்க போன உடனே வேலை நடக்கும். மத்தபடி கவர்மெண்ட் ஆஃபீஸ் வங்கிகள்னு மட்டும் கிடையாது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலுமே கொஞ்சம் ஆறாமர உட்கார வச்சு பொறுமையா தான் வேலைய செய்ய குடுத்து, செய்ய வச்சு அனுப்புவாங்க. இந்த மாதிரியான பின்னணியில வந்து இந்தியால இந்த மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. வேடிக்கை அப்படிங்கிறத தாண்டி அந்த அந்த பேங்க்ல இருக்கக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கொஞ்சம் பாவமா இருக்கு. அதையும் தாண்டி அந்த முதியவர வச்சு இவங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ம். யோசிக்கும்போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இயலாத கட்டத்துல தான் அவர் அந்த எலும்புக்கூடோட போயிருப்பாரு அப்படின்னா, இவங்க வந்து எவ்வளவு தூரம் திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அத கொண்டு வா, இத கொண்டு வான்னு அந்த வயசு போன காலத்துல அவருக்கு வந்து எவ்வளவு பிரஷர் குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் தாங்க முடியாம தானே அவர் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்து போயிருப்பாரு. ஆமா. அதுவும் அந்த அக்கவுண்ட்ல இருந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ரூ. 20,000 அதுக்குள்ள ஒரு அமௌண்ட் தான் இருந்திருக்கு. அந்த ஒரு அமௌண்ட்ட குடுக்குறதுக்கு இவ்வளவு போராடி நிறைய இருக்காங்க. ம். நிபந்தனைகள் எல்லாமே போட தான் இந்த முதியவர் வந்து சரி விடுங்க. நானே பார்த்துக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு வந்து கூட்டிக்கிட்டு வரணும் அவ்வளோதானே. இருங்க நான் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து ஆனா நேர்லயே என்னதான் காமிச்சுட்டாரு. கூட்டிட்டு வந்திருந்தாலுமே, கடைசியா அந்த அமௌண்ட்ட குடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அப்படி கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குடுக்காம குடுக்காம இருப்பாங்களா? அவர் அடுத்தது என்ன லெவலுக்கு போவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே குடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜோக் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் கூட தான். இப்படி தான் இருக்கு. மத்தது வந்து இப்போ உலக நிலவரம். அ அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான நிலைமை என்ன மாதிரி போய்க்கிட்டு இருக்கு? எப்ப இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில வந்து ட்ரம்ப் நேற்றைய தினம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு ஈரானுக்கு. ஈரான் எதுக்குமே ஓகே சொல்லல அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து நிச்சயமா ஈரானோட எரிசக்தி கட்டமைப்புகள் மேல மறுபடியும் தாக்குதல் நடத்தப் போறோம். நாங்க பொறுமையா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேத்து மறுபடியும் ஏதோ யார் மேலயோ கோவத்துல இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதனால மறுபடியும் ஈரானுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு ஈரானும் வந்து பதிலடி குடுத்திருக்கு. நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா, நாங்க உங்களுக்கு 4 அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தக்கான ஒரு ரிப்ளை குடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது, ட்ரம்ப் வந்து இப்போ ஈரான் தரப்புல இருந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சில நிபந்தனைகள சொல்லியிருக்காங்க. மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த ஹோர்மூஸ் நீரிணை விஷயமா இருக்கட்டும், நான் நேத்து சொன்ன மாதிரி அணு ஆயுத தயாரிப்பு விஷயமா இருக்கட்டும், இது சம்மந்தமா வந்து ஒரு சில நிபந்தனைகள வந்து அவங்க முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஈரான் தரப்புல இருந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் அதுக்கு வந்து எதுக்குமே ஓகே சொல்லல. அது வந்து நிராகரிச்சிருக்கதாவும் இப்ப தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு சினாரியோல போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. எப்ப நடக்கும்? எப்ப இந்த 2 நாடு இப்ப போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் எப்போ ஒரு முழுமையான ஒரு தீர்வுக்கு வரும்? எப்ப 2 நாடுகளும் அமைதிக்கு வருவாங்க? அப்படிங்கிறது தான் இப்போ அ ஒரு கேள்வியா இருக்கு. இவங்களோட இந்த கன்ஃப்யூஷன்னால உலகளாவிய ரீதியில பல பிரச்சனை.
இப்போ வரைக்குமே வந்து இலங்கையில பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. டீசல் விலை குறைஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. போக்குவரத்து செலவுகள் குறைஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. மத்த நாடுகள் எல்லாத்தையுமே தாண்டி எங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய நிலவரத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கு எங்களுடைய நாட்டோட நிலைமையும் கூட. இதெல்லாம் சரியாகணுமா இருந்தா, ஒரு பக்கம் தங்க விலை நேற்றைய தினம் வரைக்குமே ரூ. 4,00,000 வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இவங்களோட இந்த விஷயத்துல வந்து இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு ஆமா. தான். ஆமா ட்ரம்ப் ஐயா. இப்ப நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஐடியால இருக்காங்க. ஆனா நீங்க பண்ற சில விஷயங்களால வந்து தங்கம் விலை வந்து கூடிக்கிட்டே ம். போகுது. ஸோ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும் அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. ஸோ பார்த்து பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லிக்கிறோம். ட்ரம்ப் மனசு வச்சா தான் உங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு தானா அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே, என்ன நடக்குது ஓகே. அப்படின்றத. ம். இன்னைக்கு வந்து இலங்கையில என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பார்க்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே. கண்டிப்பா. நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பை பை. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.